ஹல்லேலூயா. அல்ல சத்தமா சொல்லுங்க. 1 நாளாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டானால் எனக்கும் அந்த ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவார். ஆமென். இஸ்ரவேலினுடைய தேவன் இன்றும் அவர் அன்னைக்கு போல என்ன செய்வார்? நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வாக்கு. இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டானது போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய கிராமத்திலே, தேசத்திலே எதை கட்டளையிடுவாராக? மகிழ்ச்சியை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. நான் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுகிற வார்த்தை இந்த ஜூன் மாதத்திற்காய் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நாட்களும் மகிழ்ச்சி நிறைந்ததாய் காணப்பட வேண்டும் என்கிற பாரத்தோடு பேச இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளுக்கோ, ஒரு மாதத்திற்கோ, ஒரு வருடத்திற்கோ, குறிப்பிட்ட வருடங்களுக்கோ அல்ல. இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்கிறது வரைக்கும் வாக்குத்தத்தத்தினுடைய அந்த மேன்மைகளை நாம் உணரும்படியாய், அதை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. இஸ்ரவேலிலே என்ன உண்டாயிற்று? எனக்கு மகிழ்ச்சி, என் குடும்பத்தில் மகிழ்ச்சி, என் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி, என்னுடைய வேலையில் மகிழ்ச்சி, என்னுடைய தொழிலில் மகிழ்ச்சி, என்னுடைய கல்வியில் மகிழ்ச்சி, என்னுடைய எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி வேணுங்கிறவங்க மட்டும் கையத்தைக்கு வரல இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய அறிஞன் விதமாய் சொன்னான், நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. மகிழ்ச்சி என்கிற உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை சுமக்க முடியாத பெரிய சுமையாகி விடுமாம். ஆமென். ஹல்லேலூயா. என்னது மகிழ்ச்சி என்கிற? மகிழ்ச்சிங்கிறது ஒரு உணர்ச்சி தானே, ஒரு ஃபீலிங் தானே, அப்படிதானா? இந்த உணர்ச்சி, மகிழ்ச்சியே வாழ்க்கையில் இல்லாவிட்டால் வாழ்க்கை எதுவாய் மாறிவிடும்? சுமக்க முடியாத சுமையாய் மாறிவிடும். அல்லேலூயா. சுமக்க முடியலன்னா என்ன செய்வாங்க? கீழே போட்டுருவாங்க, அப்படிதானா? அப்போ வாழ்க்கை மகிழ்ச்சி உடையதாய் இருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்வினுடைய சுமை லகுவாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த மகிழ்ச்சியை ஒருவன் தன்னுடைய பணத்தினாலே என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. ஹல்லேலூயா. சில கிராமங்களிலே, சில குடிசைகளிலே, சில ஏழைகளினுடைய வாழ்க்கை பார்த்திருப்பீர்கள் என்றால் பல நிகழ்வுகளிலே பார்த்திருப்போம். அவர்களுக்கு அந்த நாளுக்கு தான் ஆகாரம் இருக்கும். ஏதோ சில வியாபாரத்தை பண்ணி அல்லது சில தொழில்களை செய்து அதில் வருகிற வருமானத்தை வைத்து வாழ்க்கை வாழுவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நான் இந்த காலை வேளையிலே இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டானதை உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பதாய் இந்த மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பொதுவா மகிழ்ச்சிக்கு பதிலாக எந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்? சந்தோஷத்துக்கு பதிலாக என்ன செய்வோம்? நமக்கு அதனுடைய சரியான அர்த்தத்தை வாசிக்காமல் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. இந்த மகிழ்ச்சி என்பது ஒரு பொதுவான ஒரு உணர்வை குறிக்கிறது. அல்லேலூயா. நான் அதை ஒரு உதாரணத்தின் மூலமாய் உங்களுக்கு நான் அதை விளக்குவேன். ஆனால் சந்தோஷம் என்பது ஒரு குறிப்பிட்ட தருணத்திலே நமக்கு வருகிற மகிழ்ச்சியை குறிக்கிறது. அல்லேலூயா. மகிழ்ச்சினா என்னது? பொதுவான ஒரு உணர்வு. ஆனால் சந்தோஷம் என்பது என்னது? ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை அது என்ன செய்கிறது? குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள்,
நம்முடைய பிள்ளைகளிலே ஒருவர் ஒரு நல்ல மார்க்கை எடுத்திருக்கிறார். அது எதை கொடுக்கிறது? சந்தோஷத்தை என்ன செய்கிறது? அது சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அல்லேலூயா. ஆனால் ஒரு நபர் திருமணமாகிவிட்டது, அல்லது ஒரு வேலை கிடைத்து விட்டது, அல்லது சுகவீனத்திலிருந்து சுகமாகிவிட்டது. இப்பொழுது அவர் எப்படி வாழுகிறார்? மகிழ்ச்சியாயிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? மகிழ்ச்சி என்பது ஒரு பொதுவாய் நாம் வாழுகிற ஒரு நிறைவான, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆனால் சந்தோஷம் என்பது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வினாலே வருகிற அந்த மகிழ்வை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த சந்தோஷம் என்பது திருப்தி, மனநிறைவை கொடுக்கிறது, அல்லது திருப்தி மனநிறைவு என்று வேறு வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இந்த மகிழ்ச்சி என்பது உவகை, ஆனந்தம், இன்பம் என்று வேறு வார்த்தைகளினாலே அது அழைக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் இந்த பூமியிலே மகிழ்ச்சியாய் வாழ வேண்டியது அவசியம். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருந்தா என்ன நடக்குதா? கவனமா கேளுங்க. மன அழுத்தம் குறைகிறது. மகிழ்ச்சியா இருந்தா என்ன வருது? மன அழுத்தம் குறைகிறது. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, மற்றவர்களோடு ஒரு சுமூகமான உறவை அவர்கள் மெயின்டைன் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி மன அழுத்தத்தை குறைக்கிறது என்று சொன்னேன். இந்த மகிழ்ச்சி என்ன செய்கிறது? வாழ்க்கை தரத்தை என்ன செய்கிறதாம்? மேம்படுத்துகிறது. அல்லேலூயா. சந்தோஷமா இருந்தா அடுத்து என்ன செய்யணும்? அல்லேலூயா. நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த மகிழ்ச்சி, சந்தோஷத்தை பற்றி ஒரு முகவரை சொன்னேன். இப்பொழுது வசனத்துக்கு நேராய் செல்ல போகிறோம். இஸ்ரவேலிலே என்ன உண்டாயிற்று? மகிழ்ச்சி உண்டாயிற்று. அல்லேலூயா. இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி வருவதற்கு காரணம் என்னவென்றால், அது பிரதானமாய் கர்த்தரால வந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆடுகளின் பின்னால் நடந்த அந்த தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி சவுல் இருந்த இடத்திலே அவனை ராஜாவாய் ஏற்படுத்துவதற்கு அவர் சித்தம் கொண்டு அவனை விருத்தி அடைய பண்ணி அவனுக்கு ஆதரவாய் இஸ்ரவேலினுடைய கோத்திரங்களுக்குள்ளாய் பேசி அவர்கள் ஒருமனப்பட்டு தாவீதை ராஜாவாய் மாற்றுகிறதற்கு அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், அல்லது ராஜாவாய் மாற்றுகிறார்கள். அது அங்கு இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள என்ன செய்தது? ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதுக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் தேவன் மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமானால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மகிழ்ச்சியாய் வாழுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, பண தேவைகள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றை குறித்தும் நாம் கவலைப்படாமல் அந்த கவலைகளை என் ஆண்டவர் பாதத்திலே வைத்துவிட்டு நாம் மகிழ்ச்சியாய் அவருக்கு ஆராதனை செய்து அவரை பின்பற்றி அவரை சேவிக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தினுடைய செழிப்பினுடைய அற்றத்தை கண்ட சாலமோன் பிரசங்கி 3வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் சொல்லுவார், மகிழ்ச்சியோடு இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு காண வேண்டிய பெரிய நன்மைகளில் 2 சொல்லுகிறார். ஒன்று என்னது? மனுஷன் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருக்கணும். உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யணும்? நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அல்லேலூயா. நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், நாம் நன்மை செய்ய வேண்டும். இதை தவிர வேறொரு நன்மை மனுஷனுக்கு இந்த பூமியிலே இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய துக்கங்கள் சந்தோஷங்களாய் மாறுவதாக,
நம்முடைய வேதனைகள் அது மகிழ்ச்சி உள்ளதாய் மாறுவதாக, நம்முடைய பலவீனங்கள் பலமுள்ளதாய் மாறுவதாக, நம்முடைய குறைவுகள் நிறைவாய் மாறுவதாக, நம்முடைய இல்லாமை இருக்கிறவைகளாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் நன்மையை கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கின தேவன் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிற எனக்கும் இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி உண்டாகும்படி கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. 92 சங்கீதத்தினுடைய 4வது வசனத்திலே, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். ஹல்லேலூயா. என்னை எப்படி நீர் மகிழ்ச்சியாக்கினீர்? சொல்லுங்க, எப்படி மகிழ்ச்சியாக்கினீர்? உமது செய்கைகளினால். இந்த காலை வேளையிலே இந்த இடத்திலே தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற உங்களிலே பலர் சொல்ல முடியும், அவர் எனக்கு செய்த நன்மைகளினாலே இன்று நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்று தேவைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவர் நமக்கு செய்த செய்கைகள் நிமித்தமாய் நம்ம என்ன செய்தார்? மகிழ்ச்சி ஆக்கினார். ஹல்லேலூயா. அவருடைய செய்கைகளால் நம்மை மகிழ்ச்சியாக்கி இருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு காரியத்தை தெய்வம் செய்வார் என்றால் உடனடியாக இந்த காரியத்திற்காய் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே, இது உம்மால் வந்தது என்று சொல்லுங்கள். இதை செய்து நீரே என்னை மகிழ்ச்சியாக்கி நீர் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 126 சங்கீதத்தினுடைய 3வது வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை வேளையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கேள்விகள் இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருகிற வண்ணமாய் பெரிய காரியங்கள் ஒன்றும் நடக்கவில்லை, இன்னும் தேக்க நிலைமைகள் காணப்படுகிறது, இன்னும் விரும்புகிற காரியங்கள் நடக்கவில்லை, இன்னும் பிரச்சனைகள் வழியாய்த்தான் கடந்து செல்லுகிறேன், இன்னும் தேவைகளின் வழியாய் கடந்து செல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மகிழ்ச்சியாக்குகிற, உங்களுடைய வேதனைகளை மாற்றுவதற்கு என் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வதற்கு இந்த காலை வேளையிலே பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுது மகிழ்ச்சி அல்லது யாருக்கு மகிழ்ச்சி என்கிற அந்த தலைப்பில் ஒரு 4 குறிப்புகளை மாத்திரம் உங்களோடு நான் பேசி என்னுடைய வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். நெகேமியா 8வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. அதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பலன் என்ன சொல்லுங்க? ஒரு விசுவாசியினுடைய பலன் என்னது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். ஹல்லேலூயா. துக்கப்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் அது எதுவாய் மாறிவிடும்? பலவீனமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஐயோ, இப்படி ஆயிட்டே, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த நெருக்கம், இந்த நெருக்கம், அந்த போராட்டம், இந்த போராட்டம், இந்த தேவை, இந்த காரியம் நடக்கலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருப்போம் என்றால் அது நம்முடைய பலமாய் மாறாது. எதுவாய் மாறும்? அது பலவீனமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய பலனாய் எது மாறுகிறது? கர்த்தருக்குள். நம்ம தெய்வத்தை அறிந்தது எதற்காக? தெய்வத்தை அறிந்தது எதற்காக? அவரை ஆராதிப்பது எதற்காக?
துக்கப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு நம்பிக்கை இழந்து பலவீனத்தோடு வாழ்க்கை முடிப்பதற்காய் அல்ல, பலமுள்ளவர்களாய் வாழ. ஆமென், ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். அவருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம் என்றால் ஹல்லேலூயா, அது நம்முடைய பலமாய் மாறும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நமக்குள் இருக்கிற பயங்கள், நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், நமக்குள் இருக்கிற கலக்கங்கள், வியாதிகள் மாறுவதாக. ஹல்லேலூயா. தாவீது ராஜாவாய் ஆண்டவரை என்னை மாற்றுவதற்கு முன்பு கடினமான பாதைகள் வழியாய் கடந்து சென்றவன். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தான்? அவன் தன்னை என்ன செய்தான்? திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்ல வேண்டும், அவர் என்னை விடுவிப்பார் என்று சொல்ல வேண்டும், அவர் எனக்கு நன்மைகளை தருவார் என்று சொல்ல வேண்டும், என் கடன் பாரத்தில் இருந்து அவர் எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் என்று சொல்ல வேண்டும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார் என்று சொல்ல வேண்டும், எனக்கு நல்ல வேலையை தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய 37 சங்கீதம் 4வது வசனம், கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இரு, உன் இருதயத்தினுடைய வேண்டுதல்களை. நீ மனமகிழ்ச்சியா இருந்தா போதும்பா, உனக்கு உன் இருதயத்தினுடைய வேண்டுதல்களை. சங்கீதம் 43:4 ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவன். என்ன நல்ல வார்த்தை பாருங்க. இந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்றால் என்ன? இந்த மகிழ்ச்சி எப்படி வருகிறது என்றால் தேவனை அறிகிற அறிவினாலே வருகிறது. ஆமென். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருந்தால் அது நம்முடைய பலன், சரிதான். ஆனால் இந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது எப்படி? இது நம்முடைய இருதயம் மகிழ்ந்து தேவனை அறிகிற அறிவினாலே வருகிறது. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால கர்த்தரை என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயங்களிலே அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ வேண்டும், அவருடைய அன்பினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கர்த்தருக்குள் நம்மை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறது. ஆபகு தீர்க்கதரிசி ஒரு அழகான காரியத்தை சொல்லுவார். 3வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் யாருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய். ஒண்ணுமே இல்லை என்னால், ஒரு பலனும் கிடைக்கலனாலும், ஒரு காரியமும் எனக்கு சம்பவிக்கவில்லை என்றாலும் நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள என்ன செய்வேன்? களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சி எப்படி வருகிறது? கர்த்தருக்குள் இருப்பதினாலே. ஹல்லேலூயா. கர்த்தரால மன மகிழ்ச்சி வருகிறது. ஹல்லேலூயா. 2வதாய் 1 நாளாகமம் 16வது அதிகாரம்
அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களினுடைய இருதயம் மகிழ்வதாக. யாருடைய இருதயம் மகிழ்கிறது? சொல்லுங்க, யாருடைய இருதயம்? கர்த்தரை தேடுகிறவர்களினுடைய இருதயம் என்ன செய்யும்? மகிழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் மாறணும். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எழும்பி போகிறவர்களாய் மாறக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நம்மை தடை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவு கர்த்தரை தேடுகிறோம்? எந்த அளவு கர்த்தரை தேடுகிறோம்? அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறோமா? அவருடைய சன்னிதானத்தை வாஞ்சிக்கிறோமா? ஆலயத்தை வாஞ்சிக்கிறோமா? அவருடைய சமூகத்தை தேடி ஓடோடி வருகிறோமா? இந்த 5 மாதங்கள் முடிந்து விட்டது. இந்த 6வது மாதத்தினுடைய முதல் நாள் காலை வேளையில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆண்டவரே, நான் உம்மை இன்னும் அதிகமாய் தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடாமலே வாழுகிற ஒரு கூட்டம் எப்ப தேடுவாங்க தெரியுமா? கஷ்டம் வரும்போது என்ன செய்வாங்க? தேடுவாங்க. ஹல்லேலூயா. நெருக்க வரும்போது தேடுவாங்க. வேதனை வரும்போது தேடுவாங்க. சுகமாய் இருக்கும்போது என்ன செய்யறதில்லை? என்ன செய்யறதில்லை? தேடுறதில்லை. ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுடைய இருதயம் என்ன செய்யும்? அது மகிழும். ஏன் அவரை தேடுவோம் என்றால் அங்கே அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கிறது? அதே 1 நாளாகமம் 16:27, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில். அப்ப அவரை தேடுவோம் என்றால், அவரை ஆராதிப்போம் என்றால், அவருடைய சமூகத்தை தேடி வருவோம் என்றால், அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கு? சொல்லுங்க, என்ன இருக்கு? மகிழ்ச்சி இருக்கிறது. 105 சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை என்ன செய்யுங்க? நித்தமும் என்ன செய்ய? தேடு. சமூகத்தை நித்தமும் என்ன செய்? தேடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவை வரும்போது மாத்திரம் தேடாத. யாருக்கு மகிழ்ச்சி? எது மகிழ்ச்சி? முதலாவது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நம்முடைய பலன். 2வது, அவரை தேடுகிறவருடைய இருதயம் என்ன செய்கிறது? மகிழுகிறது. 3வதாய் 53வது சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ரட்சிப்பு வருவதாக, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு என்ன உண்டாகும்? எப்ப மகிழ்ச்சி உண்டாகிறது? தேவன் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைத்தனம் அல்லது சிறையிருப்புக்குள்ள மனிதன் வாழும்போது அவனுக்கு என்ன இருக்காது? மகிழ்ச்சி இருக்காது. சில ஆட்கள் கோயிலுக்கு தான் வருவாங்க, ஆனா ஏதோ ஒண்ணுல எதுவா இருப்பாங்க? அடிமையா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் அடிமையா இருப்பாங்க. ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும். அது வாழ்க்கையில் எதை கொண்டு வராது? மகிழ்ச்சியை கொண்டு வராது. ஹல்லேலூயா. இந்த சிறையிருப்புனா வேற ஒன்றும் இல்லை, அடிமைத்தனம். the state of being under control. ஏதோ ஒன்னினுடைய அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொள்வது தான் என்னது? சிறையிருப்பு. ஹல்லேலூயா. பாவம் ஒரு மனுஷனை சிறையிருப்பாய் வைக்க முடியும். அவன் தொடர்ச்சியாய் செய்கிற பாவ கிரியைகள் அவன் மகிழ்ச்சியாய் வாழ முடியாதபடி அவனை சிறையிருப்புக்குள்ளாய் வைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி ஒரு மனுஷனுக்கு என்னதான் மாறும்? சில வியாதி உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா முகத்தில் என்ன இருக்காது? ஒரு சந்தோஷமோ ஒரு மகிழ்ச்சி. அந்த வியாதி துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். காரணம் அது வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த வியாதி என்கிற அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு சென்று இருந்தேன். அந்த கூட்டத்தில் 3-4 பேருக்கு மேலே நாலு இல்லை கூடவே வந்திருந்தார்கள். வந்த எல்லாரும் அந்த ஆலயத்தில் வந்தவர்கள் ஜபத்துக்கு வந்தவங்க சொன்னது என்ன தெரியுமா? ஐயா, கடன் இருக்கு, இவ்வளவு நாளுக்குள்ள இதை அடைக்கணும், பெரிய கடன், வருமானம் இல்லை, வேதனைப்படுகிறோம். இந்த கடன் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிறது வரைக்கும் என்ன இருக்காது? மகிழ்ச்சி இருக்காது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய சிறையிருப்புகள் எதுவாய் இருந்தாலும் அந்த சிறையிருப்பை மாற்றி நமக்கு மகிழ்ச்சியை தரவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாய் இறுதியாய் ஆண்டவர் நமக்கு எப்பொழுது இந்த மனமகிழ்ச்சியை தருகிறார்? 97வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அழகா சொல்லுது பாருங்க. நீதிமானுக்கு என்ன உண்டா? வெளிச்சம் உண்டா. செம்மையானவனுக்கு என்ன உண்டு? மகிழ்ச்சி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விதைக்கப்பட்டு. அது நிச்சயமாக எழும்பி வரும், அது முளைத்து வரும். ஹல்லேலூயா. ஓ, மகிழ்ச்சியை காண முடியல, சந்தோஷத்தை காண முடியவில்லை, வாழ்க்கை முழுக்க துக்கமா இருக்கிறது என்று நினைத்து இருக்கிறோமா? இருதயம் செம்மையாய் இருக்கும் என்றால், இருதயம் செம்மையாய் இருக்கும் போது எது விதைக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு என்ன தேவை? மகிழ்ச்சி தேவை. மகிழ்ச்சிக்கு என்ன தேவை? செம்மையான இருதயம். அல்லேலூயா. இந்த செம்மையான இருதயத்துக்கு ஒரு அழகான ஒரு டெஃபினிஷன் என்ன தெரியுமா? நல்ல தூய்மையான பரிசுத்தமான மனநிலைமை தான் செம்மையான இருதயம். அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. செம்மையான இருதயம்னா என்னது? கொலஸ்ட்ரால் இல்லாமல், அங்கே பிளாக் இல்லாமல், அங்கே வேற ஒரு குழப்பமும் இல்லாமல், நல்ல கிளியராக ஹார்ட் என்சைம் எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்கிறது செம்மையான இருதயம் அல்ல. அல்லேலூயா. அதை வேணா நீங்க ஆரோக்கியமான இருதயம்னு சொல்லலாம், ஹெல்தி ஹார்ட்னு சொல்லலாம். அல்லேலூயா. ஆனா செம்மையான, வேதம் சொல்லுகிற செம்மையான இருதயம் என்னவென்றால் அது ஒரு நல்ல இருதயம். அல்லேலூயா. அது தூய்மையான இருதயம். அது எப்படிப்பட்ட இருதயம்? தூய்மையான இருதயம். அது பரிசுத்தமான ஒரு மனநிலைமையை அது வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. சில ஆட்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இருதயம் எப்படி இல்லை, இருதயம் எப்படி இல்லை, செம்மையா இல்லை. சிலர் 10 நிமிஷம் பேசுகிறத கேட்டாலே கண்டுபிடிச்சிடலாம் இருதயம், ஆளுக்கு உள்ள இருதயம் எப்படி இல்லை, செம்மையா இல்லை. அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. செம்மையான இருதயம் வேணும். ஆமென். கர்த்தருடைய காரியங்கள்ல உற்சாகம் காட்டுகிற செம்மையான இருதயம் வேணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அனனியா சப்பீராள போல உள்ள இருதயம் நமக்கு வந்துடக்கூடாது. தேவனை வஞ்சிக்கிற இருதயம் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல வருமானம் வரும்போது, செழிப்பு வரும்போது, தெய்வத்தினுடைய காரியங்களை, தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டியவைகளிலே நாம் கவனம் இல்லாமல் ஏனோ தானோ என்று சுகபோகமாய் வாழ்ந்துவிட்டு வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள் வரும்போது சில நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஏன் இந்த நிலைமை என்று மன்றாடுகிறோம். அல்லேலூயா. வாழ்ந்திருக்கும் போது நமக்கு ஒரு செம்மையான இருதயம் வேண்டும். சந்தோஷமாய் வாழும்போது ஒரு செம்மையான இருதயம் வேண்டும். அல்லேலூயா. இருதயம் செம்மையா இல்லைன்னா இன்னைக்கு காலையில் கேட்கணும், என் இருதயத்தை செம்மையாய் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:21 ஒரு மனிதனை பார்க்கிறோம். சீமோன் என்கிற பெயரை உடைய ஒரு மாய வித்தைக்காரன். அவன் யாரு? மாய வித்தைக்காரன், மாயாஜாலம் பண்ணுகிறவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பெரிய பெரிய காரியங்களை செய்து மேஜிக்கினால பெரிய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தான். இங்கு என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர்கள் அங்கு சில விசுவாசிகளின் மேலே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஞானஸ்நானம் தான் பெற்றிருக்காங்க, பரிசுத்த ஆவியை பெறல. கைகளை வச்சாங்களா? 17வது வசனம் என்ன நடந்தது? கையை வச்ச உடனே என்ன நடந்துச்சு?
சொல்லுங்க. கையை வச்ச உடனே என்ன வந்துட்டு? ஏன்னா இவங்களுக்குள்ள என்ன இருக்கு? இவர்களை தேவன் என்ன செய்திருக்கிறார்? அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டு அவர்களிடத்தில் எதை கொண்டு வருகிறார்? பணத்தை கொண்டு வர, லஞ்சம் கொண்டு வர, லஞ்ச பணம் கொண்டு வர்றா. கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவனுக்கு புத்தியை பாருங்க, நல்ல புத்தி இல்லை, கெட்ட புத்தி. அல்லேலூயா. கையை வச்ச உடனே என்ன வந்துடணும்? பரிசுத்த ஆவி வரணும். அதுக்குள்ள அதிகாரத்தை எனக்கு தாங்கன்னு என்ன செய்யறான்? ஜோமண்ண சொன்னாலும் பரவாயில்ல. எதை கொண்டு வந்து கொடுக்கிறான்? பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிறான். பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று உன் பணம் முன்னோடு கூட நாசமா போட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பணம் என்ன செய்யட்டு? அல்லேலூயா. இந்த மனுஷன்ட்ட பணம் கிடையாது. பேதுருட்ட என்ன கிடையாது? முன்னாடி மீன் மட்டும் இருந்துச்சு, படகு இருந்தது, வலை இருந்தது. அப்புறம் என்ன இல்லை? பணம் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்ல. இவன் தேவ மனுஷன் ஆனதுனால இவனுக்கு பணத்துக்கு மேல என்ன இல்லை? ஆசை. அதனால சொல்ற உன் பணம் உன் கூட என்ன செய்யட்டு? நீயும் நாசமா போ. அல்லேலூயா. தெய்வம் பணத்தை என்ன செய்கிற தேவன் அல்ல. என்ன சொல்றார்? நீ பணத்தினாலே தேவனுடைய வரத்தை சம்பாதிக்கலான்னு நினைச்ச. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 21. பாருங்க, உன் இருதயம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இல்லை? செம்மையாயிரவில்லை. அல்லேலூயா. அதனால உனக்கு என்ன கிடையாது? பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. இருதயம் என்ன செய்யல? இருதயம் என்ன செய்யல? இருதய செம்மையாய் மாற வேண்டும் தெய்வ காரியங்கள்ல. ஆமென். ஒரு உற்சாகம் வரணும், ஒரு துடிப்பு வரணும். எத்தனை பேருக்கு இருக்கு சபையில் தெய்வ காரியங்கள்? எத்தனை பேருக்கு அந்த ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஒரு தாகம் இருக்கிறது? தெய்வத்தினுடைய பார்வையிலே நம்முடைய இருதயம் செம்மையாய் இருக்கும் என்றால் என்ன உண்டு? எது விதைக்கப்பட்டிருக்கிறது? மகிழ்ச்சி. 4 காரியத்தை சொன்னேன். 1, நாம் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? அந்த மகிழ்ச்சி நமக்கு எதுவாய் மாறுகிறது? அவரை தேடுகிறவர்களினுடைய இருதயம் நித்தமும் அவரை தேடணும். எப்பொழுதும் அவரை தேடிக்கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி வாழணும். அல்லேலூயா. சிறையிருப்புகள், நீண்ட காலமாய் போராடுகிற போராட்டங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து பாவத்தினுடைய அடிமைத்தனம், சில நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் நம்ம நேரத்தை செலவிடாதபடிக்கு உலக பிரகாரமான காரியங்களில் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஒரு நேரம் உட்கார்ந்து 50 மணி நேரம் 50 நிமிஷம் தொடர்ந்து டிவியை பார்த்தோம்னா அது என்னது தான்? அதுக்கு பேர் என்ன பேர் தான்? அடிமைத்தனம் தான், சிறையிருப்பு தான். ஏன்னா எது நம்ம சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது? சொல்லுங்க, எது சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது? டிவியாக இருக்கலாம், அல்லது மொபைல் ஃபோனாக இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அல்லேலூயா. எதுவும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சிறைப்படுத்தக்கூடாது. இறுதியாய் நமக்கு என்ன வேணும்? செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? மகிழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டானதை போல இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை பிரசங்கித்த என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிழ்ச்சியை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. துக்கங்கள் மாறுவதாக, வேதனைகள் மாறுவதாக, கண்ணீர் மாறுவதாக, அலைச்சல்கள் மாறுவதாக, தேவையில்லாத செலவினங்கள் மாறுவதாக, குடும்பங்களில் இருக்கிற சமாதான குறைவுகள் மாறுவதாக, சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மாறுவதாக.
பொருளாதாரத்தில் ஒரு நன்மை உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வாயை திறந்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே, எனக்கு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். எனக்கு சந்தோஷத்தை விட மகிழ்ச்சி தேவை. நான் மகிழ்வோடு வாழ வேண்டும். ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஆண்டவரே எந்தெந்த காரியங்களில் மகிழ்ச்சி வேண்டுமோ அந்தந்த இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சி உண்டாகும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்தருளுவீராக என்று கேளுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளையிலும் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை பேசி இருக்கிறோம். ஆண்டவரே, தாவீதுக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும்படி செய்தவர் நீர் அப்பா. அது உம்மால் மாத்திரம் கூடும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிற போராட்டங்கள், வேதனைகள் மாறட்டும், மகிழ்ச்சி உண்டாக செய்வீராக. எப்பொழுதும் உமக்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க எங்கள் தேவனாகிய கர்த்தரை தேட சிறையிருப்பின் அனுபவங்களில் இருந்து நாங்கள் வெளியே வர செம்மையான இருதயத்தோடு, உத்தமமான இருதயத்தோடு, ஆண்டவரே உண்மையான இருதயத்தோடு நாங்கள் உம்மை சேவிக்க நீர் அனுக்கிரகம் பண்ணும். இந்த மாதம் மாத்திரம் அல்ல, 2025 மாத்திரம் அல்ல, வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் வாழட்டும் என்று உடைய வேலைக்காரனாகிய நான் உங்கள் பாதத்தை பிடித்து கேட்கிறேன் அப்பா. அவருடைய இல்லங்கள் மகிழ்ச்சியின் கீதங்கள் ஒலிக்கிற இல்லங்களாய் மாறட்டும். பிள்ளைகளை மனதார ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். கரந்துதி மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.